இப்படி அமுக்கணும்னா இப்படி வரும். பட் எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கல. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தொடச்சா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் எப்படி இதுல பட்டு இதுவும் டர்ட்டி ஆயிடும். ஏன்னா நம்ம பாத்ரூம் எப்பவுமே கொஞ்சம் வழக்கம் போல மோசமா தான் இருக்கும். ஓடோனில் ஒரு பெரிய ஸ்கேம் தெரியுமா கொண்டு. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. So basically this is what we call as what's in my shower. அதாவது சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என் கக்கூசில் என்ன இருக்கிறது. அவ்வளோ கேவலமா சொல்ல வேண்டாம். வாட்ஸ் இன் மை பாத்ரூம். ஸோ வந்து என்னோட பாத்ரூம்ல என்ன இருக்கு, பேசிக்கா என்னோட ஷவர் ரொட்டீன்ல என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்னீக் இன் பண்ணி ராமோட பாடி கேர் ஸ்கின் கேர் அதெல்லாம் போக கூடாது, அதெல்லாம் தவறு. கண்டிப்பா நான் பார்த்தே தீருவேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் அண்ட் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். பாத்ரூம் டூர்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்ம பாத்ரூம் டூர் பண்ண போறது கிடையாது. பட் அப்படியும் சொல்லலாம், ஏன்னா வந்து நம்ம பாத்ரூம்குள்ள போறோம். ஸோ எப்படி வேணா சொல்லிக்கலாம். சோ நீங்க எனிவேஸ் பாருங்க. இப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. இந்த பாத்ரூம் மெயினா இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பாத்ரூம்குள்ள என்ன இருக்கு, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், பாத்ரூம் பார்த்தா அசிங்கமா இருக்காது. பாத்ரூம்குள்ளனா உள்ள பாத்ரூம் டாய்லெட்குள்ள இல்ல, பாத்ரூம்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டது கிடையாது. ஏன்னா நம்ம பாத்ரூம் எப்பவுமே கொஞ்சம் வழக்கம் போல மோசமா தான் இருக்கும். பட் இங்க வந்து நாங்க புதுசா இப்ப கிளீன்லாம் பண்ணிருக்கோம். பிளஸ் இந்த பாத்ரூம் செமையாவும் இருக்கும். சோ அதனால உங்களுக்கு காட்டி சீன் போட போறேன். சோ பிஃபோர் ஸ்டார்டிங் இதுல வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. இன்கேஸ் நீங்க ப்ராடக்ட்ஸ் காட்டுறா ஒரு வேலை இங்க வந்து காசு கொடுத்து பேசுறா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோ, ஜஸ்ட் a genuine video. I hope it will be helpful. So start பண்ணலாம். ஓகே, சோ உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஃபேவரட், இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுக்கான முதல் முக்கியமான காரணமான பாத் டப். சோ இந்த பாத் டப் பைத்தியம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சோ பாத் டப் பக்கத்துல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தேய்ச்சி குளிக்கிற சம்பவம். அதுவும் இந்த நார் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த நார் வச்சு நம்ம தேய்ச்சி குளிக்கணும், அந்த சம்பவம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஒரு சென்டட் கேண்டில் இருக்கு. இது நான் வந்து பச்சையா ஒத்துக்கணும்னா வீடியோக்காக தான் வச்சேன், இல்லனா வந்து டெய்லி பாத்ரூம்ல சென்டட் கேண்டில் எல்லாம் வைக்க மாட்டேன். வெக்கமா இல்லையா உனக்கு? பட் இந்த பாத்ரூம் நான் யூஸ் பண்ண போறேன், குளிக்க போறேன், உள்ள போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த டைம்ல நான் இந்த கேண்டில் பொறுத்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா, சூதிங்கா அப்படின்னு பிஜிஎம் போடுற அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால சும்மா உங்களுக்கு இங்க வச்சு காட்டியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத் சால்ட். ஸோ முன்னாடியுமே பாத்தீங்கன்னா நான் வந்து கால் வலிக்குது, இல்ல கால் கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல முக்கி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகும்போது ஒரு டப்புல சுடு தண்ணியில இந்த மாதிரி எப்சம் பாத் சால்ட் போட்டு காலை உள்ள முக்கி வச்சு உட்காந்துப்பேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பாத் சால்ட். இது வந்து அமோக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து மசில் ரிலீஃப் பாத் சால்ட். எனக்கு வந்து கால் அடிக்கடி ரொம்ப வலிக்கும், பாதம்லாம் எனக்கு ரொம்ப குட்டி, என் வெயிட் தாங்கிறதுக்கான பாதம் வந்து எனக்கு கிடையாது, குட்டியோண்டு இருக்கும். சோ அதனால எனக்கு ஜென்ரலாவே கால் வலி ரொம்ப வரும். சுடு தண்ணியில உட்காந்துட்டு இதை போட்டோம்னா சூப்பரா இருக்கும். சோ அதுக்காக இதை வச்சிருக்கேன். குண்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு சமையலே பண்ண வேண்டியதுன்னு உள்ள உட்காந்து சால்ட்டே வச்சிருக்கேன். அப்புறம் என்ன ஐயோ சாமி. இன்னொன்னு இந்த பாத் டப்ல நான் யூஸ் பண்ற இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் ஷவர் ஜெல். சோ ஷவர் ஜெல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நுர வரும், நல்லாவும் இருக்கும் உள்ள இருக்கிறதுக்கு. பட் எனக்கு ஸ்கின் அலர்ஜி ரீசெண்டா வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த வீடியோ நான் லிங்க் பண்ண செக் பண்ணி பாருங்க. சோ அதனால நான் வந்து ஷவர் ஜெல் யூஸ் பண்றது இல்ல, பாத் டப்பும் யூஸ் பண்றது இல்ல. சோ அதனால இங்க வந்து அந்த ஷவர் ஜெல் எதுவுமே கிடையாது. இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஷவர் ஜெல் இருக்கும். சோ அதை முடிச்சுட்டு வந்தேன்னா பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒரு ஸ்டூல் வச்சிருப்பேன் கம்பல்சரி பாத்ரூம்ல. ஏன்னா ஸ்டூல் போறதுக்கு, ஸ்டூலுக்காக, பேசிக்கலி ஸ்டூல் ஃபார் ஸ்டூல். அது வந்து நிறைய நான் வந்து பாத்திருக்கேன், டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டூல் மேல கால் வச்சு நம்ம வந்து மோஷன் பாஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபெயில் பண்ணோம்னா மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. சோ ஏதோ நீங்க ஃபெயில் பண்றீங்களோ பாஸ் பண்றீங்களோ ஸ்டூல்ல வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணி வெளியெல்லாம் போறேன்னா நான் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணேன். வெஸ்டர்ன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் வீட்டுல வெஸ்டர்ன் தான் இருக்குன்றதுனால இந்த குட்டி ஸ்டூல் வந்து ரொம்பவே முக்கியம். சோ அதெல்லாம் அப்படியே விட்டுலாம். நம்ம வந்து மத்தபடி இந்த கக்கூஸ் பத்தி எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இங்க வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், பாத் கேர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி இந்த கக்கூஸ் பக்கத்துலயே வைக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அதனால இந்த இடத்துல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்பிக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். கக்கூஸ் கேர் திஸ் இஸ் பேசிக்கலி அதை வச்சுதான் நம்ம கக்கூஸ் கிளீன் பண்ணுவோம். இன்னொன்னு ரீட் டிஃப்யூசர். இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக. அண்ட் இந்த ஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ நம்ம எடுத்து இப்படி திருப்பி போட்டுக்கணும்.
திருப்பி போட்டோம்னா இந்த ஸ்மெல் கொஞ்சம் இங்க அப்படியே பரவும். எப்பவுமே ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும் பாத்ரூம். அது இல்லாம ஒடோனிலும் நான் வச்சிருக்கேன். ஒடோனில் வந்து இல்லாத வீடே எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு எனக்கு தெரியல. கம்பல்சரி என்னதான் இது வாசனை கொடுத்தாலும் அந்த ஒடோனில் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன். இது லிக்விட் காலி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த லிக்விட் தனியா விற்கும். ஸோ அதை உள்ள போட்டு இந்த ஸ்டிக்கையும் நம்ம வேற மாத்தணும். அப்பதான் ஸ்மெல் நல்லா இருக்கும். ஓடோனில் ஒரு பெரிய ஸ்கேம் தெரியுமா உண்டு? ஏன்டே ஸ்கேம் அதுல வந்து 30 டேஸ்னு போட்டிருப்பான். ஆனா 10 நாளுக்கு மேல கூட வராது தெரியுமா? அடுத்து பாத்தீங்கன்னா இது முதுகு தேய்க்கிறது. இது வந்து எனக்கு ராம் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த வீடியோல பாத்துக்க மாட்டீங்க. இது இல்ல, இது வந்து வீடியோல காட்டாம சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. முதுகு தேய்ச்சி குழி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீதான் குளிக்கவே மாட்டேன் அதனால. பட் இதை நான் முதுகு தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. ஒரு ரீசன் பிளாஸ்டிக் லூஃபாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதால இந்த முதுகு தேய்க்கிறது இல்ல. இன்னொரு ரீசன் இந்த முதுகு தேய்ச்சாலும் எனக்கு வந்து நுழைக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்றது இல்ல. இப்போ இதை நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பாத்ரூம் தேய்க்கிறதுக்கு வாஷ் பேசின் தேய்ச்சி கழுவுறதுக்கு தான் யூஸ் பண்றேன். மத்தபடி இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அப்படியே அப்படி வந்தோம்னா ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஷவர் ஓபன் பண்ணி காட்டியே ஆகணும்னா ஓகே இதை ஓபன் பண்ணுவோம். ஏன் பேசிட்டு இருக்கும்போது சேர நகத்துற? என்ன கொண்டு சவுண்ட் மேட்ச் பண்றியா? வேற ஏன்டா? பட் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சவுண்ட். இது பேர் ரெயின் ஷவரா? இது பேரு ரெயின் ஷவர் கிடையாது. இது பேர் வந்து பாத்திங் ஷவர். மூளை கட்டப்பல தயவு செஞ்சு போறியா வெளியா? தனியா வீட்டு எடுத்துக்கிறேன். ஓகே சும்மா சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். ரெயின் ஷவர்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. பட் அது இந்த மாதிரி படர்ந்து வரும். பட் இதுக்கு நடுவில் இன்னும் குடிச்சாலும் நிறைய வரும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இந்த ஷவரும் யூஸ் பண்ண மாட்டோம், பாத்டபும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் இது ரெண்டுத்துலயுமே. அதனால வந்து இது வரைக்கும் நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல, இந்த பாத்டப்காக தான் இந்த வீட்டுக்கே நான் வந்தேன். இல்ல எனக்கு புரியல. வந்து ஒரு 6-7 months ஆயிடுச்சா, ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரே வாட்டி அதை போட்டோ கூட நான் ஆட் பண்றேன். ஜஸ்ட் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் கொஞ்சம் அப்படிதான். பட் கம்பேர் டு பாத்டப் வந்து இது எவ்வளவு பரவாயில்ல. சோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த ஹேண்ட் ஷவர். சோ இதுல நின்று இதே ஒரு ஷவரா இமேஜின் பண்ணி குளிச்சுப்பேன். சோ நவ் கம்ஸ் த மெயின் பார்ட், வாட் இன் மை ஷவர். என்னோட ஷவர் ரொட்டீனுக்கு நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த வாஷ் பேசின் கிட்ட என்ன இருக்குன்னு பாத்துருவோம். முதல்ல என்னோட டெட்டாலோட ஃபோமிங் ஹேண்ட் வாஷ். சோ இந்த ஒரு ஹேண்ட் வாஷ் நான் வாங்கிட்டேன். இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். அதுக்கப்புறமா அந்த ஃபில்லர் பேக் இருக்கும்ல, அந்த ஃபில்லர் பேக் வந்து நான் வாங்கிட்டேன். அந்த ஃபில்லர் பேக்ல இருந்து இதுல ஊத்தி யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் தண்ணி கலந்து யூஸ் பண்ணிப்பேன். சோ தண்ணி கலந்தோம் போது நமக்கு நல்லா நுரையும் வரும். இதை பாருங்க, சரிதா? நல்லா இப்படி நுரையும் வரும், தண்ணியும் நல்லா ஸ்லோவா வரும். நல்லா இப்படி நுரையும் வரும். அட் த சேம் டைம் நிறைய வேஸ்டும் ஆகாது, நிறைய செலவும் ஆகாது. ஸோ நார்மல் ஹேண்ட் வாஷை விட எனக்கு இந்த ஃபோமிங் ஹேண்ட் வாஷ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ரீஃபில் வாங்கி இந்த டப்பாலையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னொன்னு மவுத் வாஷ். ஸோ இது காலியாக போது கொஞ்சோட்டு தான் இருக்கு. இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்படி அமுக்கணும்னா இப்படி வரும், அப்படி நம்ம வாயில ஊத்திக்கலாம். சோ நிறைய ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஆமா, நிறைய ஊத்திடுவோம் பயந்து மூடியில ஊத்தி குடிப்போம்ல, குடிக்க மாட்டோம், ஊத்துவோம் வாயில. சோ அந்த மாதிரி பயம் இதுல கிடையாது. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மவுத் வாஷ் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். என்னைக்காவது வந்து நான் லைக் காலைல இப்படியே பல் தேய்ச்சிருவேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதையும் மீறி ஏதாவது ஒரு மீட்டிங் போறோம், யாராவது மீட் பண்ண போறோம், கிட்ட நின்று பேச போறோம் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் இது யூஸ் பண்ணலாம். மற்றபடி நோ மவுத் வாஷ். இங்க தேவையில்லாதவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்கும். பட் ஸ்டில் மேல் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த தேவையில்லாதவங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் காட்டுறேன். கீழ இருந்து பார்த்தா நீங்க ஏத்துக்க மாட்டியா? ஓ மேல் ஐயோ சாமி, அந்த தேவையில்லாதவன்னு சொல்லாதீங்க. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இதுல என்னோட சோப் இருக்கு. சோப் கரைஞ்சு இது பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, இவ்வளவுதான் சோப் இருக்கு. பட் இதை நான் அப்படியே வச்சிடுறேன். சோ இந்த சோப் இது வந்து எனக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிக்காக கொடுத்த சோப். சோ இந்த சோப் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். என்னோட ஃபேஸ்க்கு பாடிக்கு ஃபுல்லாவே இது மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால நான் எந்த பாடி வாஷ், ஷவர் ஜெல், ஃபேஸ் வாஷ் வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட். அடுத்தது இங்க இருக்கிறது வந்து டாக்டர் ஷெத்தோட குலாப் அண்ட் கிளைகாலிக் ஆசிட் பாடி வாஷ். இது வந்து ராமோட பாடி வாஷ். இதுதான் வந்து ராம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ராம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ராமோட குலாப் அண்ட் கிளைகாலிக் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. இது என்கிட்ட இருந்ததுன்னு திருடி யூஸ் பண்றாங்க. நத்திங் மச். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சோ அடுத்து ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா இதுவும் ராமோடது. நிவ்யா மென் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ். இதுதான் ராமோட ஃபேஸ் வாஷ். ராமோட பலவட ஸ்கின்னுக்கு தான் காரணம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்ல கொண்டு நான் வெளியே போய் செங்கல் தேய்ச்சிட்டு வந்துருவேன். தெரியுது பார்த்தாது. நெக்ஸ்ட் வந்து வால் ஸ்கின் சயின்ஸோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே இருக்கு. இது வந்து எனக்கு பிஆர்ல வந்துச்சு இது ரெண்டு ப்ராடக்ட்டும். பட் யூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அதனால இது ரெண்டும் இருக்கு. இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஷாம்பூ ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. கண்டிஷனர் வந்து சுத்தம்
உள்ள ஒரு துளி தான் இருக்கு. அதனால நான் லாரியலோட ஸ்கேல்ப் அட்வான்ஸ்டு ஷாம்பு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப். ஸோ அதனால இதை ட்ரை பண்ணலாம்னு வாங்கினேன். பட் வாங்கின வரைக்கும் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இவ்வளவு காலி பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கல. So I think I'll go back to Wow ஷாம்பு, இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ண போறேன். மேபி லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஷாம்பு சூப்பரா இருக்கும். ஸோ மேபி தட். அடுத்தது இங்க என்ன இருக்குன்னா வந்து பிரஷ் டப்பா. பிரஷ் டப்பால வந்து சென்சோடன்ட்டோட பேஸ்ட், சென்சோடன்ட் KF ஓட பேஸ்ட். இதுவும் நீங்க ப்ரமோஷன்ல பாத்திருப்பீங்க. இன்னொன்னு நீங்க ப்ரமோஷன்ல நாங்க பண்ணி பாக்குற ப்ராடக்ட் மோஸ்ட்லி வந்து இங்க இருக்கும், நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னா அது காலியா இருக்கும். ஸோ ப்ரமோஷனுக்கு வர எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தாதான் நான் வந்து ப்ரமோட்டே பண்ணுவேன். ஸோ இந்த பேஸ்டும் சூப்பரா இருக்கு, சென்சோடன்ட்டோடது ஆக்சுவலி சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேஸ்ட். சீரியஸா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண பேஸ்ட்லயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. செம மைல்டா இருக்கு, ஒரு மாதிரி ஹெவியா இல்ல, வாயில வந்து ஸ்மெல்லும் வரல, எனக்கு வரல, ஒரு சிலருக்கு வருது. வாயில மண்ணில் வாயில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராமோட பிரஷ் அண்ட் இது என்னோட பிரஷ், பேம்பூ பிரஷ். அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி என்னோட மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். அகைன் நான் சொல்றேன், ட்ரை பண்றேன். கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியல. நம்மளோட பிராண்ட்ஸ்லயுமே வந்து நாங்க ட்ரை பண்றோம் எப்படி வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் பிரைஸும் பார்க்கணும். அது எப்படி பண்ணன்னு புரியாம நாங்க வந்து தவிச்சிட்டு இருக்கோம். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு அவாய்ட் பிளாஸ்டிக். அதனால பேம்பூ பிரஷ். அதுவும் பிரஷஸ்ல வந்து நம்ம பிளாஸ்டிக் பிரஷ் அத்தனை வாங்குறோம்ல, சோ அத்தனை வாங்கி தூக்கி போட அது அவ்வளோ பிளாஸ்டிக் இந்த நாட்டுல பட்ட கெடுக்குதான். என்னப்பா சொல்ற? அதனால பேம்பூ பிரஷ் தான். ராமையும் பேம்பூ பிரஷ்க்கு மாற சொல்லிட்டேன். ராம்க்கு அது பிடிக்க மாட்டேங்குது பேம்பூ பிரஷ். அது பிஞ்சிருது சீக்கிரம் பிஞ்சிரும், நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் இதுக்கப்புறமா இவங்களையும் நான் மாத்தி விட்டுறேன்னு பார்ப்போம். அடுத்து ராம் என்னோட பர்த்டே கார்டு கொடுத்தது ஒரு கியூட் லிட்டில் ஸ்டஃப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இதுல போட்டுருணும். பேஸ்ட போட்டு உள்ள போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து எண்டுக்கு ஃபுல்லா வந்துடும். காட்டுறேங்க, இங்க இருக்கா பேஸ்ட். இந்த பேஸ்ட்ல நிறைய இருக்கு, பட் ஸ்டில் இப்படி போட்டு இப்படி உள்ள போட்டுக்கணும். ஓ ரொட்டேட் 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 ரொட்டேட். இது தெரியுதா? நமக்கு தேவையான பேஸ்ட் எல்லாம் மேல வச்சு நம்ம பிதுக்கி கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் இது நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணா இப்படி பேஸ்ட் வந்துடும். நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம், பட் நாங்க அப்படியே எடுத்துக்க மாட்டோம். இவ்வளவு பேஸ்ட் இருக்குன்றதுனால நாங்க வந்து வெளியே எடுத்துதான் யூஸ் பண்றோம். பட் பேஸ்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நாங்க பேஸ்ட வெளியே எடுத்துப்போம். இல்லன்னா கத்தி எடுத்து கட் பண்ணி உள்ள நோண்டி பல் தேய்ச்சிடுவோம். நம்ம பல் தேய்ச்சிடுவேன். ராம் வந்து எப்படி தெரியுமா, பேஸ்ட் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் சார், அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாரு, புது பேஸ்ட் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. சமூகம் பெரிய இடம் சார். என்னோட பேஸ்ட் வந்து எவ்வளவு காலியானாலும் நான் கட் பண்ணி உள்ள இருக்கிறத என் பிரஷை வச்சு குடஞ்சி எடுத்து அந்த மூடியில இருக்கிறத எடுத்து அவ்வளோ கிளீன் பண்ணி அதை சூப்பரா கிட்ட தூக்கி போடுவேன். இதுக்கு மேல வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு அகைன் டாக்டர் கொடுத்தாங்க, என்னோட ஆக்னேஸ்க்காக கொடுத்தது. பட் எனக்கு என்னமோ இந்த ஃபேஸ் வாஷ் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல, எனக்கு இன்னும் கூட அக்ரிவேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அகைன் நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இது செட் ஆகலன்னு சொல்லணும். பட் ஸ்டில் நான் ஒரு ஃபியூ டேஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இங்க இருக்கு. அடுத்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் செட்டஃபிலோட ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஏன்னா அந்த ஃபேஸ் வாஷ் எந்த டைம்ல எனக்கு எப்போ என்னோட சோப்பு காலி எதுனாலும் எப்போனாலும் அது எமர்ஜென்சிக்கு எனக்கு யூஸ் ஆகும். அண்ட் வி ஹேவ் ஸ்கேல்ப் பிரஷ். இந்த ஸ்கேல்ப் பிரஷ் போட்டு இப்படி தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணா முடி செமையா வளருமா. சோ எனக்கு இதுவுமே சும்மா வந்துச்சுன்னு வாங்கி வச்சிருக்கேன். பட் இதை நான் வரைக்கும் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. இல்ல புரியல. பட் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பிரஷ் எங்கதான் இருக்கு. ஐ ஹோப் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஐ ஃபீல் மை ஃபிங்கர்ஸ் ஆர் எனஃப். சரிங்கோ. மேக்கப் பிரஷஸ் வாஷ் பண்ற ஐட்டம் இங்க இருக்கு. இது பேர் தான் பிரஷ் எக். அப்புறம் நான் யூஸ் பண்ற ஹேர் மாஸ்க். இது ட்ரெஸ்ஸமேயோட டீப் ஸ்மூதிங் ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் பேசிக்கலி இதுதான் நான் யூஸ் பண்றேன். பட் இது வந்து கம்ப்ளீட்டா காலி, உள்ள ஒண்ணுமே இல்லை, இதுதான் இருக்கு. ஸோ மேபி இன்னொரு ஒரு வாட்டி வேணா யூஸ் பண்ணலாம், மற்றபடி இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற பீப்ளண்டோட ஹேர் மாஸ்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப். ஸோ இதையும் வந்து எப்பயாவது எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா பாடி ஸ்க்ரப்பா நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்ப லைட்டா போட்டு நான் மசாஜ் பண்ணிப்பேன் பாடியை. ஸோ எதெல்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு எப்பயாவது தான் தேவையோ அது எல்லாத்தையும் நான் மேல வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பாடி ரேசர். இது வந்து கார்மேசியோட பாடி ரேசர். ரொம்ப சூப்பரா இருக்கும் ஷேவிங்க்கு. பிளஸ் ராமோட ரேசர் எல்லாம் கூட அங்க இருக்கும். கம்ப்ளீட்டா ரேசரும் வந்து இந்த ரேக்ல தான் வச்சிருக்கோம். ராமோட ரோலான். இந்த ரோலான் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நாத்து அடிக்குவேன், இதுவே தெரியாது அந்த கான்செப்ட். ஏன்னா நீ என் கூட இருக்கல, அதனால தான். ஒன்னு நான் தேய்ச்சிட்டு போகும்போது நான் ஆரம்பிச்சுடுவேன். ஓகே, ராம் 1 ஜானு 0. பட் எனிவேஸ்
இந்த ரோல் ஆன் இருக்கு. அண்ட் இந்த இடம் அவ்வளவுதான். ஐ திங்க் டோட்டலாவே அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்படி ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து டவல் போட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கை துடைக்கிறதுக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பர்சனல் பிலீஃப் இது ஏன் அப்படின்னு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாத்ரூம்ல அங்கேயுமே டவல் தொங்காது, இங்கேயுமே டவல் தொங்காது. எனக்கு பர்சனல் எப்படி கூட இங்க தான் டாய்லெட் இருக்கு. சோ இங்கேயே நம்ம இந்த டவல் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தொடச்சா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் எப்படி இதுல பட்டு இதுவும் டர்ட்டி ஆயிடும். மறுபடியும் அந்த கையை நம்ம எப்படி இது பண்றதுன்னு நான் அது ஏன் அப்படி யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. பட் நான் அப்படிதான் யோசிப்பேன். அட் த சேம் டைம் பாத்ரூம்ல 2 டேஸ்க்கு மேல ஏதாவது துணி இருக்குன்னா அதை நான் துவைக்க போட்டுருவேன். ஸோ டவல்லாம் கூட நான் பாத்ரூம்ல எப்பவுமே மாட்டியே வைக்க மாட்டேன். அது எப்பவுமே வெளியே தான் இருக்கும். நான் குளிக்க வரும்போது எடுத்துட்டு வந்து மாட்டுவேன். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு மறுபடியும் வெளியே போயிடுவேன். ஸோ பாத்ரூம்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய துணியை வந்து நான் வைக்கவே மாட்டேன். துவைக்காத துணியை வேணா கழட்டி போடுவேனே தவிர இங்க இருக்கிறத எடுத்து திரும்ப நான் யூஸும் பண்ண மாட்டேன். இந்த ஒரு விஷயம் என்னையும் மீறி நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். இங்க இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஐ திங்க் எல்லாமே அவ்வளவு நிறைய இல்ல, பட் கொஞ்சம் நிறைய தான். யோசிச்சு பார்த்தா இட்ஸ் ஃபைன். எஸ், திஸ் இஸ் மை பாத்ரூம் ப்ராடக்ட். யூ கேன் கால் திஸ் வாட்ஸ் இன் மை பாத்ரூம், வாட்ஸ் இன் மை ஷவர் ஆர் பாத்ரூம் டூர், வாட்ஸ் இன் மை கக்கூஸ், வாட்ஸ் இன் மை கக்கூஸ், எனிதிங் இஸ் ஃபைன். சோ இதோட இந்த வீடியோ நம்ம வச்சுக்கிறோம். எல்லாருமே நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். Until this, bye from Keerthi. Bye.